இன்றைக்கு சமூக நீதியினுடைய தலைவர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு பல விஷயங்கள்ல முன்னுதாரணமாக இருப்பது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு 3 முறை இன்றைக்கு நாட்டில் ஜனாதிபதிகளாக தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்மளுடைய மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்தோம். 2வது முறை வாய்ப்பு கிடைக்கும்போது பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த திரு ராம்நாத் கோவிந்த் ஐயா அவர்களை தேர்ந்தெடுத்தோம். 3வது முறையாக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அம்மா இப்போ இருக்கிற மரியாதைக்குரிய திருமதி திரௌபதி முர்மு அம்மா அவர்களை, இப்படி இன்றைக்கு சமூக நீதியினுடைய ஒரு மிகப்பெரிய தந்தையாக கருதப்படுபவர் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். நான் அதை பற்றி எங்கள் தேசிய தலைமையிலேருந்து அவங்க நேஷனல் லெவலில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நாங்கள் எல்லாமே சொல்லுவோம். அண்ணா பிறந்த நாளுக்கு வந்து விஜய் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இருமொழி கொள்கையை குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. யாரு? நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவிக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கு நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவிக்கும் போது இருமொழி கொள்கையை வந்து தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டில் ஒப்பிட்டவர்கள் அந்த இதை குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இப்போ விஜயும் இங்க இருக்க இதர கட்சிகள் மாதிரி அதே மாதிரியான தான் பயணம் இருக்கிற மாதிரியான ஒரு விஜயை பொறுத்தளவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவாருன்ட்டு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு வாழ்த்து சொல்லவில்லை. அதுக்கு பதிலாக மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். இதிலிருந்தே அவர் வந்து ஒரு பொதுவான ஆளாக இருக்க போவதில்லை என்பதுதான் எடுத்துக்காட்டு கொண்டு இருக்கிறது. அதே போல் நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சா நீங்கள் கேட்கல. நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தார்கள். வெளிநாட்டிலிருந்து அவர் வந்த 17 நாட்கள் வெளிநாட்டு பயணம் போயிருந்தாங்க. ஒரு பெரிய அளவில் முதலீடு வரும்னு நம்ம எல்லாம் நினைச்சோம். ஆனால் அந்த முதலீடு இங்கே வந்து சேரலை. அதை மறைப்பதற்காக அவர் அமெரிக்காவிலிருந்து கிளம்புவதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி 3 நாட்களுக்கு முன்னாடியே திட்டமிட்டு திருமாவளவன் அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இணைந்து ஒரு டிராமாவை இன்றைக்கு அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். மதுவிலக்கு என்பது வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் அதை ஒரு அரசியல் டிராமாவாக கடந்த 3-4 நாட்களாக இந்த அவருடைய முதலீடுகளை கேள்வி கேட்காமல் இருக்க வேண்டும், அல்லது என்ன முதலீடுகள் இங்கு வந்திருப்பது என்பது பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும், அதை பற்றி ஒரு சர்ச்சை வரக்கூடாது என்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு இந்த ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. திருமாவளவன் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இணைந்துதான் இந்த டிராமாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் 17 நாட்களாக அமெரிக்காவில் அவர் எத்தனை நிறுவனங்களை சந்தித்தார்? அவருடைய 17 நாட்கள் ஐட்னர் என்ன? 17 நாட்கள் பல நிறுவனங்கள், ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களினுடைய அக்ரிமெண்ட்டை இங்கேயே போட்டிருக்க முடியும். தலைமைச் செயலகத்தில் அவங்க கூப்பிட்டா வந்து போட்டிருக்க முடியும். இதுக்கு அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்காவுக்கு 17 நாட்கள் போய் அதனுடைய முதலீடுகள் வந்து இங்கே வந்து சேரலை. இந்த பிரயாணம் வந்து தோல்வியடைந்த பிரயாணம். அதை மறைப்பதற்காக அல்லது அதை பற்றி ஒரு யாருமே பேசக்கூடாது, அதை பற்றி ஒரு விவாதங்கள் வரக்கூடாது என்பதற்காக திருமாவளவனை திட்டமிட்டு இந்த விஷயத்தை பேச சொல்லி அதிலிருந்து ஒரு டைவர்ட் பண்ணுவதற்கான ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில நம்ம தமிழ்நாட்டோட மீனவர்கள் சிறைபிடிக்க சென்றபோது அந்த சிறையில வந்து மொட்டை அடித்து மனிதாமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு இருக்கு. அந்த மீனவர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போயிருக்கிறோம். நிச்சயமாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும். நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கீங்க, ஒரு எதுவுமே முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் எதுவும் உருவாங்க. அப்போ 17,000 கோடி 7,000 கோடி எல்லாம் சொல்றாங்க. என்ன 17 நாட்களுக்கான முதலீடு எங்கப்பா? அவர் ஏற்கனவே ஸ்பெயினுக்கு போயிருந்தார். அதனுடைய முதலீடுக்கான ஒரு வெள்ளை அறிக்கை விடணும், அது விடலை. ஏற்கனவே துபாய்க்கு போயிருந்தார். அதனுடைய முதலீடுகளை பற்றி ஒரு தகவல் இல்லை, சரியான தகவல்கள் இல்லை. இப்போ 17 நாட்கள் அமெரிக்காவினுடைய முதலீட்டாளர்களை சந்திக்கின்றோம். அதில் பல நிறுவனம் ஏற்கனவே தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் கூட அடிஷனலான ஒப்பந்தங்கள் போட்டிருக்கு. அது இங்கேயே கூப்பிட்டா தலைமைச் செயலகத்தில் வந்து அவங்க கையெழுத்து போட போறாங்க. இது 17 நாட்கள் என்ன, எத்தனை நிறுவனங்களை சந்தித்தார்கள் என்ன நீங்க என்பதுதான் நம்மளுடைய பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு நினைச்சாக்க அந்த விவரங்கள்லாம் எடுக்க முடியுமே.
எவ்வளவு நிறுவனங்களோட ஒப்பந்தம் போடப்பட்டது என்பது. அதுதாங்க, ஏன் தமிழ்நாடு நிறுவனம் கொடுக்கணும்ல? இவங்க தானே போயிருக்காங்க, 17 நாட்கள் போனதுங்க, மக்கள் பணத்துல போயிருக்கிறார்கள். அவர் ஒரு வெளிப்படைத்தன்மை வேண்டும். 17 நாட்களுடைய ஐட்னர் என்ன, யார் யாரை சந்தித்தார்கள் என்றதில் வெளியிட வேண்டும் இல்ல? எந்தெந்த நிறுவனங்களை சந்தித்தார், எதற்காக பாருங்க, எதற்காக போனார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது அவர் மெடிக்கலுக்காக போயிருந்தால் நம்ம எல்லாருமே அதை ஒரு முதலமைச்சர் அவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகிறது அப்படின்ற சூழ்நிலையில அவர் போயிருந்தா அதை நம்ம எல்லாருமே யாருமே அது ஒன்றும் சொல்ல போறது. ஆனால் 17 நாட்கள் நாங்கள் முதலீட்டாளர்களை ஈர்க்க போகிறோம் என்று சொல்லி, அந்த முதலீடுகளை கொண்டு வருகிறோம் என்று சொல்லி, அந்த முதலீடுகள் வந்த முதலீடு என்ன புதிய நிறுவனங்கள் வந்திருக்கிறது, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வந்திருக்கிறது, இதெல்லாம் தான் நான் கேள்வி கேட்கிறேன். இதையெல்லாம் மறைப்பதற்காக தான் அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே ஒரு திட்டமிட்டு திருமாவளவனும் இவரும் ஒரு திட்டமிட்டு ஒரு அரசியல் நாடகத்தை, மக்களை திசை திருப்பும் செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி அண்ணா. எனக்கு அதான் முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வரட்டும். ஏற்கனவே நம்ம குஜராத்ல நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், பீகார்ல நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது குறிப்பா மாநில சப்ஜெக்ட். முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வரட்டும். இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க 2021 தேர்தல் அறிக்கையில நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் கடைகளை குறைப்போம்னு சொன்னாங்களா? ஆனா பதிலா டாஸ்மாக் கடைகளை எண்ணிக்கை உயர்த்தினாங்க. அதுல கூட்டணியில இருந்தது யாரு கூட்டணி? அப்போ அரசியல் தேர்தலில் களம் கண்டது யாரு? திருமாவளவன் கூட்டணியில் இருந்தார். 2வது பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிறன்ற அந்த டிராமா செய்து கொண்டிருக்கிறார்கள். 2வது, இன்றைக்கு அது படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைப்பதை விட்டுவிட்டு டாஸ்மாக் கடைகள் எண்ணிக்கை அதிகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஊருக்கு கிராமம் என மனமகிழ் மன்றங்கள் திறந்து வச்சு தனியாருக்கு இந்த டாஸ்மாக் கடைகளை ஊக்குவித்திருக்கிறார்கள். இதுதான் இவர்களுடைய சாதனையாக இருக்கிறது. ஏன்னா இப்போ திமுக மாநாட்டுக்கு போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க 2 பேர். ஏன் அந்த 2 பேர் ஜெகத் ரட்சகனையோ டிஆர் பாலுவோ அனுப்பி வைக்கலாமே? மூத்த தலைவர்கள் இல்லையா அவங்க 2 பேரையும் அனுப்பலாமே? அதனால ஒரு பெரிய டிராமாவை நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க பத்திரிகையாளங்க எல்லாரும் அந்த டிராமாவை மக்களுக்கு வெளிச்சம் கொண்டு. நன்றி அண்ணா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.